Next example 1.7. A relation f from x to y is defined by ஒரு function கொடுத்துட்டாங்க, x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, yயும் ரிலேஷனும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. List the element of f, the given f is function ஆன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, list the element of f. f கண்டுபிடிக்கணும். fனு யாரை சொல்லியிருக்கோம்? ஃபங்க்ஷன் x to y நடக்கிற அந்த ரிலேஷனை தான் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம f of x கண்டுபிடிக்கணும். f of சொல்யூஷன் f of x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ நம்மகிட்ட எக்ஸ் வேல்யூ இருக்குது, அப்போது எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ 2 2s are 4 minus 2 2. நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸுக்கு மைனஸ் 2 போடும்போது எக்ஸுக்கு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 போட்டால் minus 1 the whole square minus 2. So 1 minus 2 is minus 1. When x equal to 0. அப்போ என்ன ஆகும்? 0 square minus 2. So answer is minus 2. When x equal to 3. யாருக்கு போடுறோம்? 3 square minus 2. 3 3s are 9 minus 2 7. So நம்மளோட list the element of f. So answer f ஓட வேல்யூ என்னென்ன இருக்குது? 2 minus 1 minus 2 and 7. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இஸ் எஃப் இஸ் ஃபங்க்ஷன், எஃப் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எஸ் தான். எதனால்? நமக்கு எக்ஸு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தனியாக நமக்கு வேறு ஆன்சர் கிடச்சிருக்கு, ஃபங்க்ஷனோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்படி செப்பரேட்டாக கிடச்சிருக்கு, யூனிக்காக தான் இருக்குது, யூனிக் வேல்யூஸாக தான் இருக்குது. யார்? எக்ஸும் எஃப்பும். ஸோ த கிவன் எஃப் இஸ், ஸோ த கிவன் எஃப் இஸ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் given f is function and கேட்டால் s தான் டிஃபால்ட்டாக. ஓகே, தட்ஸ் ஆல்.